guys, welcome to Veggie Makeup Artist. Today நம்ம வந்து ஹேர் டம்மி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டம்மி வந்து நான் வாமையான ஒரு ஷாப்பில் வாங்கினேன். அந்த ஷாப் வந்து சென்னையில் இருக்குது. அந்த ஷாப்போட லொக்கேஷன் இல்லைனா எந்த வெப்சைட்டில் வாங்கினேனோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நான் வாங்கின அந்த டம்மிலே மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் டம்மி இருக்குது. நெக் லென்த் டம்மி அண்ட் ஷோல்டர் லென்த் டம்மி இருக்குது. ஹேரில் வந்து உங்களுக்கு ஹேர்லேயும் அதே மாதிரி தான் 3 டைப் ஆஃப் ஹேர் இருக்குது. என்னென்னா ஒரு சில பேர் வந்து ஹேர் கட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி ஹேர் டம்மி வாங்குவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர். அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் ஹேர் வந்து அனிமல் ஹேர். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து அனிமல் ஹேரோடது. இதில் வந்து நீங்கள் ஹேண்டூ பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அயனிங் பண்ணிக்கலாம், க்ரிம்பிங் பண்ணிக்கலாம், ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம், கேர்ள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா மிஷின்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்பு போட்டு இதை நீங்கள் வாஷ் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் டு ப்ராக்டிஸ் பண்ணுற டம்மினா நீங்கள் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாமா, ஹேர் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த டம்மியோட ஹேர் டென்சிட்டி. நீங்கள் ஹேர் டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டம்மிக்கு வந்து ஹேர் டென்சிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தியராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஹேர் டம்மியில் வந்து நிறைய கலர்ஸ் ஆஃப் ஹேர் இருக்குது. பிளாக், கோல்டன், ப்ரௌன், ஈவன் வந்து ஹைலைட் பண்ண ஹேர்ஸ் கூட இருக்குது. நீங்கள் ஹைலைட்டட் ஹேர்ஸ் இல்லை இந்த மாதிரி ப்ரௌன் ஹேர்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் ஹேர் டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஹேர் டு வந்து நல்ல விசிபிளாக ஒவ்வொரு லேயரும் நல்ல விசிபிளாக தெரியும். அண்ட் மூணாவது டைப் நம்ம பார்க்கும்போது மூணாவது டைப் ஹேர் என்னென்னா ஹியூமன் ஹேர். அது வந்து இந்த 2 டைப் ஹேர் உள்ள டம்மியை விட அந்த 3rd டைப் ஹியூமன் ஹேர் உள்ள டம்மி வந்து கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். லைக் ஒரு 13,000, 14 to 18,000, ஈவன் 20,000 கூட அந்த ரேஞ்சஸில் இருக்குது. பட் நான் வந்து மீடியம் ரேஞ்சில் தான் வாங்கினேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 6 to 8 வரும். இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து நான் வாமையா அப்படிங்கிற வெப்சைட்டில் வாங்கினேன். ஸோ நீங்கள் வாமையா வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹியூமன் ஹேர் நீங்கள் வாங்குறீங்களா, அந்த ஹியூமன் ஹேர்லேயும் நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம், ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம், ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், மிஷின்ஸ், டூல்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஹியூமன் ஹேர். நெக்ஸ்ட் நான் வாமையாலேருந்து இந்த ப்ராடக்ட் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வந்து பிகினர்லேருந்து ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐஷேடோ நீங்கள் நியூ வெர்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஐஷேடோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கும் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து கூடவே க்ளீனிங் ஆயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஐப்ரோஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் வந்து ஸ்டார்டிங்க்கு இங்கே ஒரு சின்ன மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே இந்த சைடும் இந்த சைடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஐப்ரோஸ் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐப்ரோஸ் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம ட்ரா பண்ணலாம் எல்லாமே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வரும்போது இங்கே வந்து ஐஸ் வந்து கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. நான் அது எதுக்குன்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த பார்ட்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐ ஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து லேஷஸும் நீங்கள் ஒட்டி பார்த்துக்கலாம். எந்த மாதிரி லேஷஸ் வந்து ஐஸ்க்கு நல்லாயிருக்கும், சின்ன லேஷஸ், பெரிய லேஷஸ்லேருந்து எல்லா லேஷஸும் நீங்கள் ஒட்டி பார்த்துக்கலாம். இதோட க்ளீனிங் எப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பவுட்ரு கோட் பண்ணிக்கணும். பவுட்ரு கோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே ஐஷோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் ஆயில், இப்போ கொடுத்துக்க க்ளீனிங் ஆயிலோ இல்லை மேக்கப் ரிமூவரோ இல்லை வெட் வைப்ஸோ வச்சு ப்ராப்பராக வைப் பண்ணிக்கலாம். வைப் பண்ணிவிட்டு பேப்பர் டவல் இருக்கும்ல அதை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு சேஃபான ஒரு பிளேஸில் வச்சா போதும். அதை தாண்டி இதோட க்ளீனிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெருசாக இல்லை. இப்போ வந்து ஹேர் டம்மி வந்து நம்ம எப்படி வாங்குறது, எந்த மாதிரி பார்த்து வாங்குறது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டம்மி ஸ்டாண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து நீங்கள் நெக் லென்த் டம்மி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்ட் வந்து குட்டியாக நீங்கள் டேபிளில் மாட்டுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தள்ளி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஷோல்டர் லென்த் டம்மி வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1000லேருந்து 2000 தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் வாமையால் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் டம்மிக்கு வந்து மொத்தம் 2 டைப் ஆஃப் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து டேபிளோடய கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ நான் இது ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேக்கோடு கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் இங்கே டைட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் உங்களால். இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஹேர் டூ ஸ்டாண்ட்னால அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாப் வந்து டைட் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்டாண்ட் கீழே போகாமல் டைட் பண்ணுறதுக்கு இந்த ராட் வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு சேஃப்டி லாக் மாதிரி. இது லூஸ் ஆகி கீழே வந்து உங்களுக்கு அந்த ராட் கீழே போகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் இங்கே வந்து ஒரு டைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த ரவுண்ட் வந்து இப்படி ஆடாமல் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி டைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பண்ணால் டைட் பண்ணுற மாதிரி, இந்த சைட் பண்ணால் நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதே இந்த மெத்தடில் வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணால் இதை மூவ் பண்ண முடியாது. இதில் தான் உங்களுக்கு டம்மி அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே டம்மியில் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுக்கிறீங்க, ஹேர் டூ பண்ணி முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் அது ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஹைட் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேர் டூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி உங்களுக்கு இந்த ஹைட்டில் வச்சிட்டிங்கன்னா ஹேர் டூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 3 கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா நீங்கள் ஹேர் டூ பண்ணும்போது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணும்போது இப்படி இழுத்து தான் ஹேர் க்ரிம்பிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், கேர்ள்ஸ் பண்ணுவீங்க, கோம் பண்ணுவீங்க, இல்லை டேங்கிள்ஸ் வந்துச்சுன்னா எடுப்பீங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு சப்போர்ட்காக அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹேர் டூ பண்ணும்போது அதை நீங்கள் மிதிச்சுட்டு கூட ஹேர் டூ பண்ணலாம். ஸோ தட் இது வந்து ரொம்ப ஷேக் ஆகாமல் மூவ் ஆகாமல் இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சில ஸ்டாண்ட்ஸ் வந்து அது இல்லாமல் கூட இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். இந்த லெக் எல்லாமே ரொம்பவே தின்னாக இருக்கும், இந்த பார்ட்டில் ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஹேர் டூ பண்ணும்போது இப்போ நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணும்போது இப்படி ஸ்டாண்டு ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மேக்கப் ரிலேட்டட் அண்ட் ஹேர் டூ ரிலேட்டட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வெர்ஜி மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.